இருக்கிறதால அவனுடைய கிளைமேக்ஸ். இந்த நேரத்துல முக்கியமா நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும். குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகும், கிடைச்சது நிலைக்கணும், நிலையா கிடைக்கணும். அதே மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், பிள்ளைக்கு நம்மளை பார்த்து அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி பின்னாவும் அந்த இவ்வளவும் இருக்கு. எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணி 30 செகண்ட் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கோரிக்கையை சுவாமி கிடைக்கப்படும். ரொம்ப சந்தோஷமா சாமி இருக்காங்க. எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும், ஆடி கார் வேணும் தரேன், பெரிய பங்களா வேணும் தரேன், கொடுப்பான். அந்த சக்தி நமக்கு இருந்தது. தாராளமா பகவான் இத்தனை பேருக்கு பண்டரிபுரம் மூலமா கை ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம். சுவாமி ஸ்வயம் பிரத்யக்ஷம். சுவாமி பக்தனுக்காக அவதாரம் பண்ண ஸ்தலம், உதவிகளுக்காக அவதாரம் பண்ண ஸ்தலம். சுவாமி அங்க பார்த்த வேண்டாம். இடுப்புல கையில் சாகரம் வரைக்கும் கவலைப்படாத. சுவாமி வாசலை பார்த்து யாராவது மக்கள் நம்ம நாமாவை சொல்லிட்டு வரமாட்டோமா? ஒரு அடி எடுத்து அவன் இங்க வச்சா 10 அடி ஓடி போய் நான் காப்பாத்துறேன்னு அவன் தயாரா இருக்கு. நம்ம குடிச்சுக்கணும். எப்படி பேசக்கூடாது, யாரா இருந்தாலும் பேசாது, அப்புறம் பேசுவோம். கலியுகம் எப்படி மைக் இருக்கா பாருங்க. வயரா இந்த இந்து தர்மத்துல மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற ஒரே மதம் கைத்தட்ட வேண்டாம். இந்த நம்ம மதத்துலதான் இவ்வளவு வசதியா சொல்லியிருக்கான். அமெரிக்கா வந்தா காட் பிளஸ் அமெரிக்கா, அவனை மட்டும்தான் காப்பாத்திக்கும். நம்ம மதத்துல அப்படி இல்லை. எல்லாரும் நன்னா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு நம்ம சொல்றோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து எல்லாரும் தான். அதனால சுவாமி எங்க இருக்கான்னா நாரதட்ட சொல்றாரா, நான் அகம் வசாமி வைகுண்டே ந யோகி கிருதையே ரவோ எத்தனை காயந்தி மத் பக்தாக தத்திர திஷ்டாமி நாரதா. நான் வைகுண்டத்துல இல்ல, யோகிகளோட ஹிருதயத்துல இல்ல, வேற எங்கதான் இருக்கேள் சுவாமி. இங்கெல்லாம் இந்த மாதிரி தீபத்தை வச்சு பக்தாள்லாம் ஆடி பாடுறாளோ அந்த இடத்துல தானே நான் பிரத்யட்சமா இருக்கேன். பக்தாளுக்காக தான்டா நான் அப்படிங்கிறாரா சுவாமி. அப்போ சுவாமி அவ்வளவு தூரம் இறங்கி வராருன்னா நம்ம எப்படி இருக்கணும்? எனக்கு இந்த குழந்தைகள்லாம் இப்போ ராத்திரி பார்த்தேன், எல்லாம் அந்த துண்டை கட்டிட்டு பட்டக்கட்டையெல்லாம் போட்டு சந்தோஷமா இருந்தது. இப்படிதான் இந்த குழந்தையில இப்பவே இந்த இடத்துல இந்த சத்சங்கத்துக்கு கொண்டு வந்துடணும். இன்னைக்கு நம்ம போடுற விதை தான் அந்த குழந்தைகள் பின்னாடி இந்த இதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அவள்லாம் வந்துடுவான். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குழந்தைகள் அப்படி வந்துருக்கோம். இந்த குழந்தைகளை எடுத்து நடத்துவா. நம்ம வேலை என்னன்னா அவளுக்கு கைட் பண்ணணும், அசிஸ்ட் பண்ணணும். அந்த ஒண்ணுதான் இது எல்லா ஊர்லயும் நடக்கிறது. இதை மட்டும் விட்டுறாதீங்கோ. வருஷா வருஷம் எங்க இருந்தாலும் சரி, இது நம்பாத்து ஃபங்க்ஷன், நம்ம இதுல போய் கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. 2, எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கும். நம்ம ஊர் கல்யாணத்துக்கு நம்ம சுவாமிக்கு நம்மளால முடிஞ்சது எவ்வளவு மேக்சிமம் கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். ஏன்னா
சுவாமி தான் நமக்கு எல்லாமே தரான். அவனுக்கு செய்யறதுல எந்த குறையும் வைக்க மாட்டான். 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுத்ததுக்கு தயாரா இருக்கு. 1000 ரூபா கொடுத்தா லட்சம் ரூபாய், லட்சம் கொடுத்தீங்கன்னா கோடி அவன் கொடுப்பான். நம்பிக்கை வேணும் நம்மள்கிட்ட. இரண்யாட்சகன் தெரியும் நமக்கு. இரண்ய கசிப்பு, ஹிரண்ய கசிப்பு சதா சர்வகாலம் ஹிரண்யாய நமஹா இப்படித்தான் எல்லாரையும் சொல்லணும்னு அவ்வளவு கஷ்டப்படுத்தி அவன். பிரகலாத சுவாமி கூட அதுக்கு அவரும் மாட்டின்றார். ஒரு உதாரணம் என்ன சொல்றேன் அப்படின்னா, பிரகலாதனை கொண்டு அந்த மலை மேலேருந்து தள்ளி விடுறதுக்காக கூட்டின்னு போறான் சேவகாள். அந்த சேவகன் சொல்றான், அப்பா நீ சின்ன குழந்தையா இருக்கியே, நான் வேணா உங்க ஒப்பாட்ட பொய் சொல்றேன், உன்னை தள்ளி விட்டுட்டோம், இந்த பாருங்க தள்ளி விட்டு இந்த ரத்தக்கரையோட இந்த துணி இருக்கு, நான் எடுத்துன்னு போய் கொடுக்குறேன் உங்க ஒப்பாட்ட, நீ பொழைச்சு போப்பா, வேண்டாம் சின்ன குழந்தையா இருக்க, எங்களுக்கு மனசு வரல அப்படிங்க. பிரகலாத சுவாமி அதான் அவரோட அந்த 12 வயசுல அவரோட பெருந்தன்மை. பண்ணாத, ஏன் அப்படின்னா எங்க அப்பா எவ்வளவோ கெட்டவனா இருந்தாலும் உங்களுக்கு சொன்ன பணியை செய்யல அப்படின்னா நாளைக்கு வரலாறு எங்க அப்பாவை பழிக்கும், உங்களால பழிக்கும். எங்க அப்பா என்ன சொன்னாரோ அதை செய்யினாராம். மலையிலேருந்து உருட்டி விடுறான். மலையிலேருந்து உருண்டு வரும்போது அந்த கிளைகள் அது இதெல்லாம் அங்கெல்லாம் நிறைய இருந்தது. இவர் என்ன பண்ணாரா, 2 கையை இப்படி குறுக்க கட்டின்ட்டாராம், இறுக்கி கட்டின்ட்டாராம். வைகுண்டத்துல பதறா மகாலட்சுமி, குழந்தை விழுந்துட்டே இருக்கான், காப்பாத்தாம நீங்க பாட்டுக்கு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கல, மனசே இல்லையா உங்களுக்கு? ஆம்பளை அவ்வளவுதான், நீங்க பொம்மநாட்டிக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், குழந்தைகளுக்கு கஷ்டப்படுறது பொம்மநாட்டிக்கு தான் தெரியும், போக வேண்டாமா நீங்க போறல, நான் போட்டுமாங்க. சுவாமி இல்ல நீ கவலைப்படாத, 2 பேருமே போவோம் அப்படின்னு. ஒரு சில அடி பூமியை தொடர்றதுக்கு டக்கு நாம் தாயார கையில வாங்கிட்டாலும். அதான் அந்த வாத்சல்யம், தாயாரோட வாத்சல்யம்ங்கிறது. குழந்தைய கையில வாங்கிட்டான். கேக்குறா, குழந்தை இங்கேருந்து அவ்வளவு தூரம் நீ வரிய, எத்தனை கிளை இருந்தது, எவ்வளவெல்லாம் புடிச்சுக்கிறதுக்கு உனக்கு வசதி இருந்தது, நீ அதை புடிச்சிருந்தீங்கன்னா நீ விழுந்திருக்க மாட்டியே எவ்வளவு தூரம். அந்த குழந்தை சொன்ன ஒரு இது, நான் விழறத பத்தி கவலைப்படல, சதா சர்வகாலம் என் மனசுல வச்சு நான் பூஜிக்கிறேன் அந்த நாராயண, அவருக்கு அடிபட்டு கொடுத்தனா நான் என்ன பண்ணுவேன், அதனாலதான் குறுக்க கட்டின கைய. இந்த பக்தி நமக்கெல்லாம் கிடைக்குமா? இந்த பக்தி நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால எத்கிஞ்சது பலம் பத்திரம் தோயம், கடைசியில ஒரு சொட்டு கண்ணீராவது விடு, அந்த கண்ணீரை ஊட்டினா நான் உன்னை காப்பாத்துறேன்னு சுவாமி ரெடியா. அவன் கேட்கறது அதுதான், பக்தி 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 பக்தி. இந்த பக்தி எப்படி வரணும்? இது மாதிரி சத்சங்கத்துல சேர்ந்தாதான் இந்த பக்தி வரும். அதனாலதான் குழந்தையெல்லாம் கூட்டின்னு வரணும். நம்ம என்ன பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம், குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். நித்தியப்படி உணல் போட்டிருந்தா 3 வேளை சந்தியாவந்தனம் கண்டிப்பா பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணல அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. இன்னிலேருந்தே சொல்றேன், யார் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, இனிமே பண்ண ஆரம்பிக்கும். திருக்கால சந்தியாவந்தனம் கண்டிப்பா பண்ணணும். பண்ணினாத்தான் நமக்கு அதுக்கு பலன். ஏன்னா இது நம்ம ஹிந்து தர்மத்தை விட்டே கொடுக்கப்படாது. இன்னைக்கு எப்படியெல்லாம் போயின்னு இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிவியில பார்க்குறோம், செல்லுல பார்க்குறோம், எல்லாத்துலேயும் பார்க்குறோம். எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த லெவல்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் நிலைக்குமானா கண்டிப்பா நிலைக்காது. காலம் மாறும். இப்ப நம்ம டைம் கீழே இருக்கும். இந்த சைக்கிள் இப்படியே மேல வந்துடும், வெகு சீக்கிரத்துல வந்துடும். வரக்கூடிய காலம் இருக்கு. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம சப்போர்ட்ங்கிறது தான். எப்படி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும், நம்ம மட்டும் நன்னா இருந்தா மட்டும் போறோம் அப்படிங்கிற பிரார்த்தனையே இருக்கக்கூடாது. சுயநலத்துல பொதுநல பிரார்த்தனை இருக்கணும். எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் நடக்கணும். பிரார்த்தனை என்ன, வேற என்ன கேட்க போறோம்? பணம் காசு நிறைய கொடுன்னு சாமிகிட்ட கேட்க போறோமா? அதெல்லாம் அவன் கொடுப்பான். நம்மளால சம்பாதிக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். இந்த பணம் காசை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஆரோக்கியம் வேண்டாமா? தேக ஆரோக்கியம் இருக்கணும், சந்தோஷம், நிம்மதி. இந்த நிம்மதியும் தேக ஆரோக்கியத்தை தான் நமக்கு நிறைய கொடுக்கணும்.
ஆத்மநாத ஜெகத் சுவாமின் ஆத்மேச்ச கருணாகரா ஆரோக்கியம் தேகிமே நித்தியம் தேகிமே சர்வசம்பதா. அதத்தான் கேட்கிறாவ. ஆரோக்கியத்தை கொடு, நிம்மதியை கொடு, இதை கொடுத்தா போறோம். நோய் நொடி இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம அந்த ஒண்ணுதான் நமக்கு வேணும். அப்படி இருந்துட்டா நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம செய்யலாம், நம்மளால ஜெயிக்க முடியும். இது ஒண்ணுதான் கேட்கிறான். இதுக்கு இந்த பக்தி வரணும், இந்த இடத்துல வந்து உட்காரணும், இதெல்லாம் கேட்கணும், நாமாவை கேட்கணும், நாமா சொன்னா திருப்பி சொல்லணும். மூணே கேள்விதான். இஃப் நாட் யூ தென் ஹூ, இஃப் நாட் ஹியர் தென் வேர், இஃப் நாட் யூ தென் ஹூ, இஃப் நாட் நவ் தென் வென். இப்ப நீ சொல்லலைன்னா எப்ப சொல்ல போற? இங்க சொல்லலைன்னா எங்க சொல்ல போற? நாமாவை நாமா தான் சொல்லணும், யாரும் சொல்லி கொடுக்கப்படாது. பகவன் நாமாவை நாமாவா சொன்னாதான், நாமாவன்னா நாமா சொல்லணும், நம்ம சொல்லணும். வெக்கமே படக்கூடாது. யாருக்கோ ஜே போடுறோம், எதுக்கோ ஜே போடுறோம், அதனால நமக்கு என்ன பலன் இருக்கு? 10 பைசாக்கு பலன் இல்லை, ஒண்ணும் இல்லை. தொண்டை கிழிய கத்தினதோட சரி. ஏதாவது பலன் இருக்கா சொல்லுங்க? கிடையாது. அதே சுவாமிக்கு போடுங்களேன், அத்தனையும் கொடுப்பான். இந்த பாருங்க, அழகா உட்காந்துருக்கு குருநாதர் மேல, சீதா லட்சுமண வரத சத்ருகன் அனுமதி சமேத ராமச்சந்திர சுவாமி பரிபூர்ணமா உட்காந்துருக்காரு. கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், அவள்லாம் எதுக்கு? நமக்கு அனுகிரகம் பண்றதுதான். அவளுக்காகவா? நமக்கு அனுகிரகம் பண்ணும். அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கக்கூடிய யோகியதை நம்ம கொண்டு போகணும்னா இந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல போனா தான் உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம் கீழவனக்குடி அக்ரஹாரம். கண்ணை முடிக்காதீங்க. அடுத்தது மாங்கல்ய தாரணம். ஒரு 30 செகண்ட் கண்ணை முடின்னு நின்னா பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனைங்கிறது நியாயமா இருக்கணும். நியாயமான பிரார்த்தனைக்கு பகவான் என்னைக்கு செவி சாய்ப்பான். கண்டிப்பா அதோட பலனை 100% நமக்கு கொடுப்பான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துக்கிறேன், சொல்றேன். சாதாரணமா ஒரு பஜனைக்கு போயிருந்தேன், சத்குரு சுவாமிகள் தான் அங்க ஒரு பஜனைக்கு போயிருந்தேன். சுவாமிகிட்ட இது மாதிரி தான் பிரார்த்தனை பண்ணேன், என் பையனுக்கு MBBS சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு. பரீட்சை எழுதியிருக்கான சீட்டு கிடைக்கணும், என்னன்னு தெரியல. நமக்கு வந்து பிராமணன் கொடுப்பானா? அதை இன்னைக்கு இருக்கிற